அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் தீதும் நன்றும் பிறர் தர வாரா, எண்ணம் போல் வாழ்க்கை, இப்படியெல்லாம் சொல்லுவாங்கங்க. நாம் எண்ணுகின்ற எண்ணம், எடுக்கின்ற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் நல்லதையும் கெட்டதையும் தீர்மானிக்கும். நமக்கு நடக்கக்கூடிய இன்ப துன்பங்களை நிர்ணயிக்கக்கூடிய விஷயங்கள் இதுதாங்க. அப்படி எடுக்கக்கூடிய முடிவுகளை நாம் சரியாக எடுத்துவிட்டால் வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லேருந்து தப்பித்து கொள்ள முடியும். அப்படிப்பட்ட 3 முடிவுகள் 3 விஷயத்தில் விழிப்புணர்வோடு இருந்துக்கிட்டோம்னா பிழைத்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுவும் மகர ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மகர ராசியில் பிறந்த நண்பர்களை, உங்களை பொறுத்தவரை தொழில் விஷயம் அப்படின்றது உங்களுக்கு ரொம்பவே இருக்குங்க. ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி இருக்கும். தனக்கு தேவையான பணத்தினை தானே உழைத்து சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கி நிற்கும். மேஷ ராசியிலிருந்து எண்ணி வரும்போது 10ஆம் வீடாக அமைகிறது தாங்க இந்த மகர ராசி. அதனாலேயே தாய் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமையை ஆற்றக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இது மகர ராசி தாங்க. இந்த விஷயத்தில் கண்டிப்பாக தந்தை தாய்க்கு உரிய கடமையை நீங்கள் சரிவர செய்வீங்க. அப்படிப்பட்ட இந்த மகர ராசியை பொறுத்தவரை தொழிலுக்கு உரிய யோகம் இருக்குன்னு பார்த்தோம். இவங்களை பொறுத்தவரை எங்கே இவங்க கோட்டை விடுவாங்க, எந்த இடத்துல இவங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும், எந்த இடத்துல லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு கட்டுவது, வீடு வாங்குவது, வீட்டு பிரச்சனை, இந்த விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு போராட்டம் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்குங்க. சொந்த வீட்டை விட்டு கொடுப்பது, சொத்து பங்குகளை விட்டு கொடுத்து விட்டு பின்னாடி வருத்தப்படுவது, இந்த மாதிரியான நிலைப்பாடுகள் நடக்குங்க. சொத்து வாங்கும் போதோ விற்கும் போதோ கேர்லெஸ்ஸாக இருப்பது, இதில் தாங்க உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கும். இதில் எல்லாம் நீங்கள் கவனத்தோடு இருந்துக்க வேண்டும். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா படிப்பு விஷயம், கல்வி விஷயத்தில், சர்டிஃபிகேட் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எக்ஸ்ட்ராவாக தேவைங்க. படிப்பு விஷயத்தில் நிறைய இடத்துல நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க. பிற்காலத்தில் அதை நினச்சி வருத்தப்படுவீங்க. அப்படி படிக்கின்ற வாய்ப்பு வரும்போது படிச்சுக்கோங்க. நீங்கள் ஒரு வேலை தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் சரி, எக்ஸ்ட்ராவாக ஏதேனும் கூடுதலாக படிக்க வாய்ப்பு வருங்க. உங்களுடைய வேலை தொழில் விஷயத்தில் நீங்கள் அப்டேட் ஆவதற்காக படிக்க வேண்டிய சூழல் வரும். அந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் கண்டிப்பாக மறுக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா அதனால் உங்களுக்கு ரொம்பவே நல்லது நடக்குங்க. 3ஆவதாக கிடைக்கக்கூடிய விஷயம், உங்களோட பணியாற்றக்கூடியவர்கள், உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க, உங்களுடைய தொழிலாளிகள், இவங்களை நம்பி மிகப்பெரிய பொறுப்புகளை கொடுத்து விட்டு நீங்கள் ரிலாக்ஸாக இருந்து கவனிக்காமல் இருக்கிறது. அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கவனக்குறைவு காரணமாக தொலைந்து போவது, திருடு போவது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகனம், நீங்கள் வேலை தொழில் பார்க்கக்கூடிய இடத்துல அடுத்தவங்க கிட்ட கைமாத்தா வாங்குறது கொடுக்கறது, இந்த விஷயத்துல எல்லாம் நீங்கள் கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணுங்க. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருந்துட்டா வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான விஷயம் உங்கள் வாழ்க்கையிலேயே நடந்திருந்தா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நடக்காமல் இருந்தால் விழிப்புணர்வோடு இருந்துக்கோங்க. நல்லது நண்பர்களே, பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.